மத்தேயு 5:40. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றிருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. அங்கியையும் விட்டுவிடு. ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனத்திலிருந்து எங்களோட பேசும் ஆண்டவரே. உமது திருவசனம் எங்களை உருவாக்கட்டும் சுவாமி. எங்களுக்குள் காணப்படுகிற ஆண்டவரே சில குறைபாடுகள் எல்லாம் விலக்குவீராக. எங்களுடைய குணத்தில் நாங்கள் அதிகமாய் வளர, தேவனுக்கு கனிதரும் விருட்சமாய் வளர உதவி செய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இன்றைய தலைப்பு விட்டு கொடுப்பதில் ஆழம். அல்லேலூயா. ஆக விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதே இல்லை. நம்ம அப்படியே விட்டு கொடுத்துடணும். சில விஷயத்தில் நம்ம பிடிவாதமாக இருக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடாது. தேவன் சோத்திரம் சில காரியத்தை அனுமதிக்கும் போது அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இடத்துல வாசிக்க கேட்டோம், உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. அப்படின்னா எப்படி பாஸ்டர், நம்ம வஸ்திரம் இல்லாமல் இருக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இந்த வசனத்தை அப்படியே நம்ம எடுத்துக்கொள்ளாமல் இதனுடைய என்ன சொல்ல வருகிறார், இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த வஸ்திரத்தை உரிந்து கொள்வது என்பது நம்மை அவமானப்படுத்துவது. அப்படி தானே? ஸ்தோத்திரம். ஆக சிலர் நம்மை அவமானப்படுத்துவார்கள், நம்மை பரியாசம் பண்ணுவார்கள். அதற்கு நீ அப்படியே உன்னை விட்டு கொடு என்கிறார். அல்லேலூயா. ஆமென். அதோடு எதிர்த்து நிற்காதே. வழக்காடி உன்னோடு வாக்குவாதம் பண்ணுகிறவர்கள், உன்னை அவமானப்படுத்துகிறவர்களுக்கு நீ அப்படியே விட்டு கொடுத்தால் கர்த்தர் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து, 1 மைல் தூரம் உன்னை வர பலவந்தம் பண்ணினால். சிலர் கட்டாயப்படுத்தி நம்ம சில காரியத்தை செய்ய வைப்பாங்க. உங்களுக்கு விருப்பமே இருக்காது சில காரியம். அந்த காரியத்தை செய்யணுமான்னு ரொம்ப மனமடிவாக இருக்கும். உங்களை மனமடிவாக்குகிறவர்களுக்கு அப்படியே உன்னை விட்டுவிடு. ஹல்லேலூயா. விட்டு கொடுப்பதின் ஆழம் அதுதான். அதோடு எதிர்த்து நிற்காதீங்க. உங்களை அவமானப்படுத்துகிறவர்கள் மத்தியில், உங்களை கட்டாயப்படுத்தி சில காரியத்தை செய்ய வைக்கிறவர்கள் மத்தியில் பொறுமையோடு எல்லா அநியாயத்தையும் சகித்து கொள்ளுங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். அல்லேலூயா. ஆமென். முந்தின வசனத்தை வாசிக்கலாம். 39ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. திருப்பி கொடு. அதாவது உன்னை காயப்படுத்துகிறவர்களுக்கு அப்படியே விட்டுவிடு. உன்னை காயப்படுத்துகிறவர்கள், அடுத்த வசனம் உன்னை அவமானப்படுத்துகிறவர்கள், அடுத்த வசனம் உன்னை கட்டாயப்படுத்தி சில காரியத்தை செய்ய வைக்கிறவர்கள், விருப்பமே இல்லாமல் மனமடிவாக்குகிறவர்களை அப்படியே ஏற்றுக்கொள். ஓ, இப்படி செய்யும்போது நாம் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோம். அல்லேலூயா. தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். இது பழி, ரிவெஞ்ச் எடுக்கிறது. இதோட ரத்தின சுருக்கமாக சொல்லுகிறேன். உங்களை யார் என்ன அவமானப்படுத்தினாலும், உங்களை காயப்படுத்தினாலும், உங்களை மனமடிவாக்கினாலும் அப்படியே விட்டு விடுங்கள். பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. ஆமென். நம்ம ரிவெஞ்ச் எடுக்கக்கூடாது. ஆண்டவர் எல்லாம் பார்க்கிறாருங்க. இப்படிலாம் நம்ம இந்த நல்ல குணங்களை வளர்த்து கொள்ளும்போது நாம் யாராக மாறுகிறோம் என்றால், மிக அருமையாக வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். 45ஆம் வசனம். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அல்லேலூயா. நம்ம யாரையும் கம்பேர் பண்ணி நம்ம வாழக்கூடாது. நம்ம கம்பேர் பண்றது ஒரே ஒருத்தர் தான், தேவனாய கர்த்தர். அல்லேலூயா. அவருக்கு புத்திராக வேண்டும் என்றால் அவருடைய சுபாவங்கள் என்ன? அடுத்து அதை தொடர்ந்து வாசிங்க. 45 தொடர்ந்து வாசிங்க. அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். அவர் இவ்வளவு தாராள பிரபுவாய் இருக்கிறார். எத்தனை தாராள தயாள குணம் உடையவராய் இருக்கிறார். அந்த தயாள குணம் நம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும். அல்லேலூயா. தாராள குணம் நமக்கு வேணுங்க.
நம்ம யாரையும் கம்பேர் பண்ணி அவனை போல இவனை போல இவரை போல இன்னாரை போல இராதபடி நம்முடைய கம்பேரிசன் ஆமென் கர்த்தரையே ஒப்பிட்டு வாழ வேண்டும். அல்லேலூயா. அப்படி வாழும்போது நாம் தேவனுடைய புத்திரராக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, நம்மளை பிள்ளைகளாய் இருக்கும்படி அழைக்கிறார். பக்கத்து வீட்டு பிள்ளைகளாய் அல்ல, தன் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரை போல நம்மை அழைக்கிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? இந்த சுபாவங்கள் உங்களுக்குள்ள இல்லாம இருக்கலாம். ஒருவேளை பலரால் காயப்பட்டு மனமடிவாக்கப்பட்டு நொந்து வந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். உங்களுடைய காயத்துக்கு தழும்பை ஆமென் சோத்திர அதெல்லாம் மாற பண்ண அப்பாவுடைய இரத்தம் இறங்கி வருகிறது. அல்லேலூயா. உங்கள் காயங்களை கட்டுகிற இரத்தம், ஓ உங்களை பரவசப்படுத்துகிற இரத்தம், உங்களை சந்தோஷப்படுத்துகிற இரத்தம். அல்லேலூயா. நம்மை ஆண்டவர் எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறார்? அவருடைய பிள்ளைகளாக. ஆமென். அந்நிய வீட்டாரின் பிள்ளைகளாய் அல்ல, அவருடைய சொந்த பிள்ளைகளாய் மாற்ற விரும்ப. இப்படி செய்வதனால் விரும்புகிறார்னா நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறும்படி தேவன் அருமையான உபதேசத்தை கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். அல்லேலூயா. இந்த உபதேசத்தை மட்டும் நம்ம அப்பியாசப்படுத்தி விட்டால் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அப்படியே ப்ராக்டிக்கலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சத்தியத்தை நீங்கள் நமக்குள்ளே ஒரு பெரிய கேள்வி கேட்குறோம், பாஸ்டர் செய்கிறோமா? கண்டிப்பாக செய்வோம். நம்மையும் அறியாமல் நம்முடைய குணங்களில் அநேக மாற்றங்களை செய்யத்தக்க வல்லது நாம் கேட்கிற சத்திய வார்த்தைகள். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி இந்த வார்த்தை பொய்யுரையாது. ஓ, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை எப்படி கொடுக்கிறதோ அப்படியே கர்த்தருடைய வார்த்தை இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? போன வருஷத்தில் உங்கள் கேரக்டர் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது? கொஞ்சம் அலசி பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்கும். ஆமென். அது இந்த சத்திய வார்த்தைக்கு அவ்வளோ பலன். ஆகவே தான் கேட்கணும். மெய்யாகவே உங்களுடைய குணங்கள் ஓ அப்பாவுடைய குணத்தை போல மாறுவதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆக நம்மை புத்திரனாக அழைக்க இந்த விட்டு கொடுப்பதின் ஆழம் எதற்கு? தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் மாற. அடுத்து நாம் பூரணத்தை பெற ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்குங்க. அரைகுறையா அல்ல, ஒரு ஃபுல்னஸ், ஒரு கம்ப்ளீட்னஸ் நம்முடைய வாழ்க்கையில் வேணும். ஒரு பட்டர்ஃப்ளை பாருங்க, அது வெளியே வருவதற்கு முன்பாகவே அந்த கூட்டை கிழிச்சு எடுத்தா எவ்வளோ அலங்கோலமாக இருக்கும், அசிங்கமாக இருக்கும். ஆனால் அந்த காத்திருப்பு நாட்கள் வெயிட் பண்ணி வெளியில் வர்றப்ப எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பட்டாம்பூச்சி. ஆக ஸ்தோத்திரம். எதற்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஃபுல்னஸ் வேணும், கம்ப்ளீட்னஸ், ஒரு பர்ஃபெக்ஷனஸ் நமக்கு வேணும். எப்படி எப்போ வரும் அப்படின்னா, ஸ்தோத்திரம் இந்த வசனங்களை நாம் படிப்படியாக கை கொள்ளும்போது நமக்குள்ள ஒரு பூரண நற்குணம் உண்டாகி கொண்டே இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நீங்களே சொல்லுவீங்க, எப்படி இருந்தேன்னா எப்படி ஆயிட்டேன், எவ்வளோ கோபப்படுவேன், எவ்வளோ பேச்சு பேசுவேன், இப்போ இவ்வளோ மாறி இருக்கிறேன் அப்படின்னா சத்திய வார்த்தைகள். அல்லேலூயா. ஆக கடைசி வசனத்தை வாசிக்கலாம். இந்த வசனத்தெல்லாம் நம்ம கை கொள்ளும்போது நம்ம எப்படி மாறுகிறோம் என்று வாசிக்க கேட்போம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். பார்த்தீங்களா? ஒரு முதிர்ச்சி, மெச்சூரிட்டி. இன்னும் சிறுபலத்தனமாகவே இருக்க மாட்டோம். நமக்குள்ளே ஆவிக்குரிய முதிர்ச்சி வரும். திட்டுறாங்களா, திட்டிட்டு போகட்டும். எங்களை பேசுகிறாங்களா, பேசிட்டு போகட்டும். அவமானப்படுத்துகிறாங்களா, பரவாயில்ல. எல்லாவற்றையும் சகித்து கொள்ள தேவன் எனக்கு கிருபை செய்வார். ஆமென். அதுக்குன்னு அப்படி இருந்துடக்கூடாது. சில விஷயம் நம்ம கவனிக்கணும். ஏதாவது நம்மளை பற்றி சொல்கிறாங்கன்னா அதை நம்ம சரி பண்ணிக்கணும். அவங்க சொல்கிறதுல உண்மை இருக்கான்னு பார்க்கணும். சும்மாவே நான் அப்படி எல்லாம் திட்டுறாங்க, திட்டிட்டு போங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவங்க திட்டுறதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சுன்னா அதை ஏற்றுக்கொள்ளணும், அதை நம்ம சரிப்படுத்தி கொள்ள. பூரணத்துக்கு நேராக, ஒரு பெர்ஃபெக்ஷன் நேராக, ஒரு மெச்சூர்டு பர்சனாக இருக்கணும். ஆவிக்குரிய முதிர்ச்சி உடையவர்களாக இருக்கும்போது நாம் தேவனுடைய புத்திரர்களாய் மாறுகிறோம். அல்லேலூயா. மட்டுமல்ல, ஸ்தோத்திரம். 46ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இந்த வசனத்தை கை கொள்ளும் போது நமக்கு என்ன கிடைக்கிறது வாசிக்கலாம். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? பலன் என்ன அப்படின்னா, இந்த வசனத்தை நம்ம கை கொள்ளும் போது கட்டாய நமக்கு பலன் உண்டு. அல்லேலூயா.
நீங்க நினைப்பீங்க உங்க இருதயத்துல பிசாசு என்ன போடும் அப்படின்னு. ஆமா, இப்படிலாம் செஞ்சுட்டே இருந்தா நம்மளை கோலன்னு சொல்லுவாங்க, ஆகாதவன் சொல்லுவாங்க. சோத்திரம். அப்படிலாம் நினைக்காதீங்க. இந்த வசனத்தெல்லாம் நாம் கை கொள்ளும் போது மெய்யாகவே பலன் உண்டு. விசுவாசிக்கிறீங்களா? ஆக தேவனுடைய புத்திரர்களாய் மாறுகிறோம், நமக்கு பலன் உண்டு, ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சியை நாம் அடைகிறோம், நல்ல மெச்சூர்டு பேர்சனாக இருக்கிறோம். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக அப்பாவுடைய அந்த நற்குணம் நமக்கு கிடைப்பதனால பூரண சர்க்குணராய் மாறுகிறோம். அல்லேலூயா. ஆமென். அப்படி இந்த வசனங்களை கை கொள்ளும் போது நமக்கு இந்த நல்ல காரியங்கள் எல்லாம் கிடைக்குது. இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 46ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். உங்களை நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படி. பார்த்தீங்களா? டாக்ஸ் கலெக்டர், ரொம்ப அக்கிரமம் பண்ணுறவர்கள், அநியாயம் பண்ணுகிறவர்கள், அவங்களும் அப்படி தானே செய்கிறாங்க. அப்போ இந்த சத்தியத்திலேருந்து ஒரு காரியத்தை தேவன் நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். உங்களுக்கும் புறஜாதிகளுக்கும் சில வித்தியாசம் உங்களுக்கு வேணும். அல்லேலூயா. புறஜாதிகளும் நம்மளோட ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறாங்க. சில காரியத்தெல்லாம் அவங்கள பார்க்கும்போது, ஓ சோத்திரம், நம்ம இவ்வளோ குறைவு இருக்கிறோமே, அவங்க இவ்வளோ அழகாக இருக்கிறாங்களே, நல்ல குணம் இருக்கிறதுன்னு சொல்கிறோம். அப்படி இருந்தால் நாம் தேவனுடைய புத்திரர்கள் அல்ல. அல்லேலூயா. புறஜாதிகள், பாவம் செய்கிறவர்கள், அக்கிரமம் செய்கிறவர்கள், அவர்களை விட நம்முடைய சுபாவம் உயர்ந்து இருக்க வேண்டும். ஆமென். அதை தான் இங்கே வலியுறுத்துகிறார். ஏசப்பாவுடைய மலை பிரசங்கம், இதனுடைய பின்னணியை நான் ஒரு 2 நிமிஷம் சொல்ல விரும்புகிறேன். இந்த நாம் வாசித்து கொண்டிருக்கிற இந்த அதிகாரத்தின் பின்னணி என்ன அப்படின்னா, ஆண்டவர் ஒரு மலையின் மேல் ஏறி தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த செர்மன் ஆன் தி மவுண்ட் ரொம்ப விசேஷமானது. இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கத்தை தான் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். ஒரு மலையின் மேல் ஏறி அமர்ந்து சீஷர்களுக்கு, அவருடைய ஃபாலோவர்ஸ், ஆண்டவரை யாரெல்லாம் பின்தொடர்கிறார்களோ அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த போதனைகளின் தொகுப்பு தாங்க இந்த மத்தேயு 5, 6, 7 3 அதிகாரங்கள். ரொம்ப அற்புதமானது. போதனைகளின் தொகுப்பு. கிறிஸ்டியன் எத்திக்ஸ், அதாவது கிறிஸ்தவத்தின் ஒழுக்க நெறிகளை மிக அழகாக அப்பன் இயேசு நமக்கு போதனைகளாக வடித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். 5, 6, 7 மறக்கவே கூடாது. ஆண்டவர் கொடுத்த நமக்கு மேனுவலுங்க. நம்ம எப்படி வாழணும், எப்படி பேசணும், காயப்படுத்துகிறவர்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும். ஸ்தோத்திரம். பரமண்டல ஜெபம் 6ஆம் அதிகாரத்தில் இருக்கு. லார்ட்ஸ் பிரேயர், ஃபர்கிவ்னஸ், மன்னிக்கிற சுபாவம், இரக்கம், அன்பு, மனதுருக்கம். ஆமென். ஸ்தோத்திரம். இப்படி ஆண்டவர் அடுக்கடுக்காக போதனைகளை உள்ளே வைக்கிறார். சில நியாயப்பிரமாணத்தையும் கொண்டு வருகிறார். பழைய ஏற்பாட்டு பிரமாணங்களை உள்ள கொண்டு வந்து அது ஒரு கரெக்ஷன் பண்றார். என்ன கரெக்ஷன்? கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாது, ஆக்ஷனை சொல்றார். இதை பிடிச்சுக்கிட்டாங்க. நான் எங்க கொலை பண்ணேன், நான் நீதிமான், நான் எங்க விபச்சாரம், நான் நீதி. ஆனா சோத்திரம், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை, கிரியைகளில் கொலை செய்யலை, இருதயத்தில் கொலை செஞ்சுட்டாங்க, இருதயத்தில் விபச்சாரம் பண்ணிட்டாங்க. ஆண்டவர் பார்க்குறார். இந்த ரூட் காசை வேற அறுக்கிறாருங்க. கொலை செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யலை உண்மைதான், ஆனால் இருதயம் முழுவதும் சகோதரனுக்கு விரோதமாக பொங்கி வருகிறதே, சகோதரிக்கு விரோதமாக. இருதயம் மொத்தம் கரைபட்டிருக்கிறது. ஆண்டவர் பார்த்தார். பிரமாணத்தை அவர் ஒட்டைக்கலைங்க. நிறைய பேர் நினைச்சாங்க பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தை ஒட்டைக்கிறார். இல்லை இல்லை, பழைய ஏற்பாடு பிரமாணத்தை மெருகேற்றுகிறார். அல்லேலூயா. அங்கே செய்கை தான், ஆனால் அதை விட இன்னும் சிறப்பு என்னன்னா, வேற இருக்கிறார். ரூட் காஸ், அந்த வேற ஆணி வேற அறுக்கிறாருங்க. மனதிலே செய்கிற இச்சைகள், ஆமென், சோத்திரம், அந்த வேசித்தனம், அதையெல்லாம் அறுத்து போடுகிறார். ஒரு ஸ்திரியை இச்சையுடன் பார்க்கிறவன் எவனோ அவளிடத்தில் விபச்சாரம் செய்து, நீ சொல்ற விபச்சாரம், ஆமா நீ விபச்சாரம் பண்ணல தான், ஆனா இருதயத்திலே வேசித்தனம் இருக்கிறதே. அப்போ சிந்தையிலே ஆண்டவர் இந்த பிரமாணத்தை உள்ள கொண்டு வருகிறார். அல்லேலூயா. கொலை செய்யாதிருப்பாயாக, அது ஒரு கட்டளை, 10 கட்டளையில் ஒன்று. நீங்கள் கொலை தான் செய்யலை, ஆனால் தேவையில்லாமல் உங்கள் சகோதரர்களை நீங்கள் பகைக்கிறீர்களே, அது பெரிய கொலை அப்படிங்கிறார். அந்த வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் சொல்கிற அந்த சோத்திரம்,
நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் சற்று அவர் மாற்றுகிறார். 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 5:22. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமே இல்லாமல் கோபப்படுவது நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் வேஸ்ட்னு சொல்லக்கூடாது யாரையும். ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். லூசுன்னு சொல்றாங்க பார், அடிக்கடி இந்த வார்த்தை பயன்படுத்துறாங்க. அந்த வார்த்தை யூஸ் பண்ணவே கூடாது. நம்ம காரணமே இல்லாமல் கோவப்படக்கூடாது. இதெல்லாம் கொலைக்கு சமம் அப்படிங்கிறார் பார். நம்ம நினைக்கிறோம் கத்தி எடுத்து ஒருத்தனை குத்துறது தான் கொலை. இல்லை, காரணமே வித்தவுட் காஸ். சில நேரத்தில் கோவப்படுறது நம்ம பொறாமையினால் கூட வரலாம். உங்களை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பழகுங்க. இன்னைக்கு என்னுடைய நடவடிக்கைகள் எப்படி இருந்தது, யாரை காயப்படுத்தியிருக்கிறேன், இருதயத்தில் என்னெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத சிந்தனை உங்களை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பழகுனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மன நிறைவான வாழ்வாக இருப்பீர்கள். அல்லேலூயா. ஒரு பெரிய மன அமைதி இருக்கும். ஆனால் இந்த கண் என்ன செய்யும்? மற்றவங்களையே ஸ்கேன் பண்ணும், மற்றவங்க செய்கிற தவறையே. அதை இன்னைக்கு விட்டு விடுங்க. இந்த 21 நாள் விட்டு கொடுப்பதின் ஆழத்தில் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மன நிறைவு உண்டாகும். ஆமென். சோத்திரம். ஏன் சமாதானம் இல்லை? பிறரையே நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்க படோம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. உங்களை ஸ்கேன் பண்ணுங்க, உங்களை அப்சர்வ் பண்ணுங்க. உங்களுடைய சிந்தை எப்படி இருந்தது, உங்களுடைய பார்வை எப்படி இருந்தது? யாராவது நீங்கள் பகைத்திருக்கிறீர்களா? யாராவது காயப்படுத்தி இருக்கிறீங்களா? யாரையாவது நீங்கள் அவமானப்படுத்தியிருக்கிறா? உங்களை நீங்களே ஆராய்ந்து அறியும் போது சோத்திரம், நாம் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளுகிறவர்களா இருப்போம். அல்லேலூயா. ஆக என்னெல்லாம் சொல்லக்கூடாது? நியாயம் இல்லாமல் பகைத்தால் ஒரு சகோதரனை கொலை செய். உங்க சகோதரன் என்ன நினைக்கிறோம்? என் கூட பிறந்த சகோதரன், கசின் பிரதர் நினைக்கிறோம். விசுவாசிகள் உங்களுக்கு சகோதரன். நான் பெற்ற குமாரனாகிய ஒனேசிமு அப்படிங்கிறார் பரிசுத்த பவுலடிகளார். பார்த்தீங்களா? அப்போ விசுவாச மக்கள் போதகர்களுக்கு பிள்ளைகளாக இருக்கிறார்கள், ஒருவருக்கொருவர் சகோதர சகோதரிகளாக இருக்கிறார்கள். ஆக எந்த சகோதரனையும் பகைக்கவே கூடாது. அல்லேலூயா. காரணமே இல்லாமல். அடுத்து 2வது வேஸ்ட்னு சொல்லக்கூடாது. அவன் சுத்த வேஸ்ட்டுங்க, அதுவும் சொல்லக்கூடாது. 3வது மூடனே, சரியான பைத்தியம் அப்படி சொல்லக்கூடாது. 3 சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் பிறரை கொலை செய்கிறீர்கள். வேதம் சொல்லுகிறது. அடுத்த வசனம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. அங்கேதானே எங்கே காணிக்கப்பட்டி போடுகிற இடத்திலே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. உன் காணிக்கை எனக்கு வேண்டவே வேண்டாங்கிறார் ஆண்டவர். ஒப்புரவாகாமல் சகோதரனை பகைத்து வேஸ்ட்ன்னு சொல்லி, ஆமென் சோத்திரம், அவர்களை பைத்தியம்னு சொல்றவங்களாம் காணிக்க போட்டு பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிறார் ஆண்டவர். நியாயப்பிரமாணத்தை இன்னும் மெருகேற்றுகிறார். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன் என்கிறார். அல்லேலூயா. ஆமென் சோத்திரம். ஆக இந்த மலை பிரசங்கம் பார்த்தீங்கன்னா மிக அருமையான லார்ட்ஸ் பிரேயர் உள்ள இருக்கு. 6ஆம் அதிகாரத்தில் பரமண்டல ஜபத்தே இருக்கு. 57 வார்த்தைகளை கொண்ட அந்த பரமண்டல ஜபம். ஆமென். ஸோ மன்னிக்கிற காரியத்தை குறிக்கிறார், சொல்லுகிறார். தர்மம் செய்வது 3 காரியத்தை 6ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அழகாக ஆண்டவர் எக்ஸ்பிளைன் பண்றார். தர்மம் செய்வது, ஜபம் பண்ணுவது, உபவாசம் பண்ணுவது எல்லாம் அந்தரங்கமாக இருக்க வேண்டும். ஆமென். இன்னைக்கு உலகத்தார் பாருங்க, தர்மம் செய்வதை எவ்வளோ தம்பட்டம் அடிக்கிறாங்க. அப்படி நம்ம செய்யக்கூடாது. அந்தரங்கத்தில் பார்க்கிற உங்கள் பிதா வெளியரங்கமாய் பதில் அளிப்பார் அப்படின்னு. அந்த அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா அப்படிங்கிற எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாரு? தர்மத்துக்கு பயன்படுத்துகிறார், ஜெபத்திற்கு பயன்படுத்துகிறார், உபவாசத்துக்கு பயன்படுத்துகிறார். ஆக இவைகளெல்லாம் அந்தரங்கத்தில் செய்யப்படும் போது நான் விசுவாசிக்கிற நீங்கள் செய்கிற இந்த அந்தரங்க ஜெபம், உபவாசம், தர்மம் எல்லாம் 21 நாள் முடியும் போது கர்த்தர் வெளியரங்கமாய் கர்த்தர் இந்த உலகத்துக்கு காண்பிப்பார். அல்லேலூயா. சோத்திரம். இன்றைக்கு ஆண்டவரை தேடி வந்திருக்கிற கர்த்தருக்கு கொடுக்கிற அநேக ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிற உன் கரத்தை ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துவார். அநேகருக்கு முன்பாக சாட்சியாய் நிறுத்துவார். ஆமென். எல்லாம் அந்தரங்கத்தில் செய்யப்பட வேண்டும். ஆனா இந்த பரிசேயர்ல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அவங்க கிரியைகளில் காமிப்பாங்க. ஃபாஸ்டிங், கிவிங்,
praying. இந்த மூன்றும் பரிசேயர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவர்கள் வெளியிலே ஆக்ஷனில் காமிப்பாங்க. ஆண்டவர் சொல்லார், உள்ளத்திலே எல்லாம் செய்து முடிச்சிரு. அல்லேலூயா. ஆட்டிடியூடை ஆண்டவர் டச் பண்ணி பேசுகிறார். ஆனால் ஃபாரிசி, இந்த சோத்திரம் வேத பாரவர்கள், பரிசேயர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூட் அல்ல, ஆக்ஷனை பேஸ் பண்ணி அவங்களுடைய ப்ரீச்சிங் இருக்கும். எதுவாக இருந்தாலும் இந்த மலை பிரசங்கத்தின் ஒரு மிக முக்கியமான மையம் என்ன? வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. நோ என்டர், எக்ஸிட் தான். இன்னைக்கு கிரேஸ் டீச்சிங்லாம் இதெல்லாம் செய்ய வேண்டாம், அப்படி எல்லாம் கிருப கிருப கிருப, அப்படி கிருப வேணுங்க. நம்மால் ஆன நீதியை நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு தான் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் பைபிள் காலேஜ் போனீங்கன்னா ஓடியே வந்துடுவீங்க, பின்மாறியே போயிடுவீங்க. அவ்வளோ வாக்குவாதங்கள் இருக்கும். அப்போ கிரி இருக்கக்கூடாதா? கிரி வேணும். இன்னைக்கு அநேக கள்ள உபதேசம் என்ன சொல்லி, கிரியே வேண்டாம், டீட்ஸ் வேண்டாம், எல்லாம் ஆண்டவர் சிலுவையில் செஞ்சு முடிச்சுட்டாருங்க. ப்ராஸ்பரிட்டி அந்த உபதேசம் என்ன சொல்லுது அப்படின்னா, எல்லாம் சிலுவையிலே முடிச்சுட்டார், நீ எதுவுமே செய்ய வேண்டாம், நீ கிருபையினாலே வாழ்கிறாய். கிரேஸ் டீச்சிங், ஹைப்பர் கிரேஸ்லாம் வந்திருக்கு. சபை இந்த கள்ள உபதேசத்தை நாம் கண்டிப்பாக அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அதற்கு என்ன விசில், என்ன ஆட்டம் பார்த்தீங்கன்னா, பயங்கர கைத்தட்டு, கரவோசம். எதுவுமே செய்ய வேண்டாமே, எல்லாம் ஆண்டவர் சிலுவையிலே செஞ்சு முடிச்சிட்டார். எதை முடிச்சாருங்க? ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். ரட்சிப்பு இலவசமாய் கொடுத்தது. அதுக்கு யாரும் நம்ம ஒரு பரிகாரம் செய்ய வேண்டாம், அது இலவசம்தான். ஆனால் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இதெல்லாம் நம்ம கைக்குள்ளே நடக்கணுமே. பைபிள் காலேஜில் என்ன ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்கும் அப்படின்னா, அப்போ நீ கைக்கொள்வதனால தான் பரலோகம் வர்றியா? அப்போ ஆண்டுடைய கிரியிலங்க, ஆண்டுடைய வேர் இஸ் காட்ஸ் கிரேஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதெல்லாம் பொய்யாயிருமே. நமது கிரியைகள் இருக்கணும், அவரும் இருப்பார். சில இடத்துல நம்ம தவறுகிறோம், உடனே மன்னிப்பு கேட்டு கிருபையை பெற்றுக்கொண்டு, எதற்கு கிருபையை பெறணும்? இந்த வசனத்தை கைக்கொள்ள எனக்கு கிருபை தாங்கப்பா. அல்லேலூயா. ஆமென். கிருபைகள், இரக்கம், அன்பு எல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரிச்னஸ். நமக்கு எப்போ எப்படி உலக பிரகாரமான காரியத்தில் டைமண்ட் வாங்குகிறோம், நகை நட்டு சேர்க்குறோம், சொத்து, இதெல்லாம் ஐஸ்வர்யம் எப்படி இந்த உலக பிரகாரமான காரியத்தில் பிளெஸ்ஸிங் எப்படி மேலாக இருக்கிறதோ, ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய காரியத்தில் கிருபை தான் பெரிய ரிச்னஸ். அல்லேலூயா. எதற்கு கிருபை வாங்கணும்? தவறு செய்வதற்கு அல்ல, தவறை திருத்தி கொள்ள. அல்லேலூயா. அவனுடைய இந்த கற்பனைகளை கை கொள்ள கிருபையை கேட்டீங்கன்னா கர்த்தர் இந்த கிருபையை தருவார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த வசனத்தெல்லாம் எனக்கு கை கொள்ள கிருபை தாங்கன்னு எத்தனை பேர் கேட்க முடியும்? ஒரு கன்னத்தில் அறையும் போது மறு கன்னத்தையும் காண்பித்து கொடுக்கிற அந்த கிருபை. அல்லேலூயா. அவமானப்படுத்தும் போது அப்படியே விட்டு விட. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். அவருடைய சிலுவை பாடுகள் நமக்கு எவ்வளவு விலையேற பெற்ற பாடத்தை கற்றுத்தருகிறது. மலை பிரசங்கத்தில் தியரி, சிலுவை மரணத்தில் ப்ராக்டிக்கல். அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறார் பாருங்க. இதுவும் மலையிலே செய்யப்பட்டது, இதுவும் கொல்கதா மலையிலே ஆண்டவர் கொடுத்த மலை பிரசங்கத்தை அவர் செய்து காண்பித்தார். ஆமென். எபிரேயர் 12:2 வாசிக்க கேட்போம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். பாத்தீங்களா? அவமானம் அவருக்கு இருந்தது, அதையெல்லாம் சகித்து கொண்டார். எதற்காக என்றால் தனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு. அல்லேலூயா. இந்த வசனத்தை எத்தனை பேர் ஆழமா நம்புறீங்க? இது அப்படியே நமக்கு எடுத்துக்கொள்ளணும். இந்த 2ஆம் நாள் வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு ஒரு சந்தோஷமான எதிர்காலத்தை அப்பன் இயேசு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு ஒரு நல்ல பிரகாசமான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற அவமானங்கள் ஆகட்டும், காயப்படுதல் ஆகட்டும், சோத்திரம் உங்களை கட்டாயம் பண்ணி மனவடிவாக்குகிற செயல்கள் ஆகட்டும், எல்லாவற்றையும் சகித்து கொள்ளுங்கள். ஆமென். மலை பிரசங்கத்துக்கு அப்பியாசப்படுத்த கிருபை தாருன்னு எத்தனை பேர் கேட்க முடியும்? அல்லேலூயா. 27-28
அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி, பாருங்க, அவர் ஃபுல்லா எல்லாம் உரிந்து கொள்றாங்க, அமைதியா இருக்கிறார். மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல் மௌனமா இருந்தார். அவரை அவமானப்படுத்துவதற்கு தன்னை அர்ப்பணித்தார். அடுத்து வாசிங்க. முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து, அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து, அவர் முன்பாக முழங்கார்படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள், மனமடிவாக்கினார்கள், அவமானப்படுத்தினார்கள், பரியாசம் பண்ணினார்கள். அவர் கன்னத்தில் ஓங்கி அறைந்து, உன்னை அடித்தது யார் என்று சொல் என்றார்கள். செர்மன் ஆன் த மவுண்ட். ஆண்டவர் அப்படியே அதை ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறார். அவர் சொல்லுகிறவர் மாத்திரமல்ல, செய்து காண்பித்து. நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அவமானங்கள், பரியாசங்கள், மனமடிவாக்குதல், விட்டு கொடுப்பதில் எத்தனை பேர் ஆழத்தை நான் நோக்கி வர விரும்புகிறேன்? எத்தனை பேர் சொல்ல முடியும்?